Very good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 காமர்ஸ்ல யூனிட் 8 The Sale of Goods Act 1930 and the Negotiable Instrument Act 1881ல chapter 21 The Sale of Goods Act 1930 பார்க்க போறோம். So students பாருங்க, first the sale of goods அப்படினா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாருங்க, sale of goods is the one of the most important act coming under special contract. This act was passed in the year 1930. Prior, this act was governed by chapter 7 in Indian Contract Act 1872, contract for sale of goods and subject general legal principle applicable to all contract. Hence to the general provision of Indian Contract Act continue to the apply to the contract for the sale of goods அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், அதாவது சரக்கு விற்பனை சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்த சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 1930 வருஷமே இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, அதாவது 7வது உட்பிரிவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சரக்கு மற்றும் விற்பனை சட்டம், அதாவது இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்ன? சரக்கு விற்பனை சட்டம். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட்னா என்ன? சேல் ஆஃப் கூட்ஸுக்கு என்ன கான்ட்ராக்ட்? இதில் பாருங்கள், கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் இஸ் ஏ கான்ட்ராக்ட் whereby the seller transfer to agree to transfer the property of ownership of the goods and buyer for the prices. The term ownership is at most important in the sale of goods அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு விற்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் வாங்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விற்கக்கூடிய நபர் மனப்பூர்வமாக விற்கணும், வாங்கக்கூடிய நபர் அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், அடுத்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சேல் மீன்ஸ் செல்லிங் த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செல்லிங் ஆஃப் ஓனர்ஷிப், நீ எதை சேல் பண்ணுற, பொருளை மட்டும் சேல் பண்ணலை, அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஓனர்ஷிப்பையும் சேஞ்ச் பண்ணுற. அப்போ அந்த ஓனர்ஷிப்பை யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா பையருக்கு கொடுக்க போகிறோம். எப்படி அந்த ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சர்டென் ப்ரைஸோட நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது அவங்க மணி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நம்மளோட ஓனர்ஷிப், நம்ம பொருளை கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உரிமையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் இல்லையா, அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓனர்ஷிப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Mere possession of a goods does not entitle a person to ownership. Similarly, purchase means buying the ownership of the goods from the seller for a price. அதாவது நீ விற்கிறத இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ வாங்கிறத சொல்லும். வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாங்குகிற பர்சன் ப்ரைஸை கொடுத்துட்டு, அதாவது அந்த விலை, பொருளோட விலையை கொடுத்துட்டு அந்த ஓனர்ஷிப்பை இவர் வாங்கிக்குவார் இல்லையா, அவரு தான் பையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த டேர்ம் ஓனர்ஷிப் இஸ் ப்ராப்பர்ட்டி கன்ஃபர் in the buyer an absolute freedom to dispose the asset in any way as they like. Buyer has unlimited rights of the property purchased against the whole world. This context in the essential of learn the essential elements of contract of sale அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உலகத்தில் அது எப்படி வேணால் சட்ட ரீதியான ஒரு நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வாங்குதல் விற்றல் அப்படிங்கிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாங்குதல் அப்படிங்கிறது ஏகபோக உரிமையை பெறக்கூடிய ஒரு விஷயந்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். எசென்சியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? விற்பனை சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அடிப்படையே என்ன அப்படின்னா 2 parties. விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கு எத்தனை பர்சன்ட் இருக்கணும்? 2% இருக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே 2 parties-னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், a contract of sale involve 2 parties, the seller and the buyer. செல்லரும் இருக்கணும் ப்ளஸ் பையரும் இருக்கணும். the buyer and the seller should be 2 different person. buyer வேற செல்லர் வேற. சரியா? if the person buy his own goods there is no sale. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஒரு தனி நபர் தனக்கு பொருளை எடுத்துக்கொள்வதை விற்பனை என்ற சொல் குறிக்காது. என்ன சொல்கிறாங்க? ஒரு பையர் வந்து ஒரு பொருளை வாங்கிக்கிறத சேல்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? On the dissolution of partnership, when the surplus asset include goods were distributed among the partners, they court held that it was not a sale, attractive sales tax அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டாண்மை கலைக்கப்படும் பொழுது, டிசல்யூஷன் அப்படின்னா என்னது? கலைக்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உபரி சொத்துக்கள், எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது கூட்டாளிக்கு சேர வேண்டிய ஒரு நிலுவை. இதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் விற்பனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விற்பனை சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், சேல் அப்படிங்கிறது வாங்குறவங்க விற்கிறவங்க 2 பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மு டிசல்யூஷன் ஆகும்போது அங்கே யாருக்காவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது சேல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், த பார்ட்னர்ஸ் வேர் themselves joint owners and their goods could not be both seller and buyer. However, there is one expectation when the goods is a person sold in execution of decree in himself may buy the goods to the retain their ஓனர்ஷிப். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கூட்டாளி எல்லாரும் சேர்ந்து இணையான ஒரு உரிமையாளராக இருந்தாலுமே அந்த உரிமை படைத்தவங்க தன்னோட உரிமையை மாற்றிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? இதில் பாருங்கள், டு கன்ஸ்டியூட் சேல் த செல்லர் மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அக்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸ் டு த பையர். அதாவது செல்லர் வந்து முழு மனசோட ஒத்துக்கணும். என்ன பண்ணுறேன்னு, நான் ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுக்குறேன், என்னோட ஓனர்ஷிப்பை நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முழு மனசோட ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், த மேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் டஸ் நாட் அமௌண்ட் டு சேல். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளோட உடைமை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு விற்பனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பொருளோட உரிமையை மட்டும் மாற்றுறது விற்பனை இல்லை, 2 பேர்த்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கூட்ஸ் அப்படின்னா என்ன? கூட்ஸ் அப்படிங்கிறது சரக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் மஸ்ட் பி கூட்ஸ். இட் எக்ஸ்க்ளூசிவ் மணி actionable claims and immovable property. The term goods include every kind of movable property, stocks and share, growing crops, etc. Goodwill, trademark, copyright, patent right, etc. are also recorded as goods அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரக்கு அப்படிங்கிறது ஒரு அசையா சொத்து. இது என்னது? அசையா சொத்து அப்படின்னா என்ன? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆமாவா? இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்ல மாட்டாங்க. சரக்கில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான அசையும் சொத்துக்கள் என்னெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஷேர், ஸ்டாக், க்ரோயிங், க்ராப்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மூவபிள். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, இந்த வணிக குறி, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சரக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ப்ரைஸ் அப்படின்னா என்ன? விலை. ஸோ ஒரு பொருளோட விலைன்னா என்ன? ஒரு பொருளை ஒரு செல்லர் விற்கும்போது அதுக்கான மறுபயன், அதாவது அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும் இல்லையா, அந்த லாபத்தோட பேரை தான் என்ன சொல்கிறாங்க? மறுபயனோட பேரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், the monetary consideration of goods sold is called price. If the goods are exchanged from the goods, it is only barter and not a sale. But it is goods are sold party for goods and
party for money partially for money to the contract is one of sale. ஸோ இந்த விலை அப்படிங்கிறது ஒரு பகுதி தான், இது விற்பனையோட நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, இன்க்ளூடு போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விற்பனை அப்படிங்கிறது ஒரு விற்பனை மட்டும் இல்லை, அதனுடைய விற்பனை உடன்படிக்கையும் அடங்கக்கூடிய ஒரு விஷயம், அக்ரிமெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், த டேர்ம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன்க்ளூட் போத் சேல் ஆஃப் அக்ரிமெண்ட் டு சேல். If the property in goods is transferred immediately to the buyer, it is called a sale. On the other hand, it is the transfer to property takes place in the future date or on fulfilled of certain condition, it is called an agreement to sale. ஸோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு பொருளை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, செல்லர் சொல்கிறாரு, அந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான ஒரு டேட்டு, டைமிங், பிளேஸ் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ளூடு போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சேல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.